ஒரு தாத்தாவும் பேத்தியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பேத்தியோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. சின்ன வயசுல இருந்து பேத்தி எடுத்து வளர்க்கறது தாத்தா தான். இப்படி இருக்கையில பேத்தி ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வரல. இதனால பயந்து போன தாத்தா டியூஷன் சாருக்கு ஃபோன் அடிச்சு கேட்கறாரு, உங்க பேத்தி இன்னைக்கு டியூஷனே வரலன்னு சொல்றாங்க. சரி ஸ்கூல் டிரைவருக்கு ஃபோன் அடிச்சா உங்க பேத்தி எப்போதும் போல வீட்டுல இறக்கி விட்டேன்னு சொன்னனால தாத்தாக்கு பயமாயிருது. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. அப்படி பேத்தி எங்க தான் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு தாத்தாவோட பர்த்டேங்கிறனால அவங்களுக்கு சர்ப்ரைஸா பிடிச்ச ஒரு புக் வாங்கி தரலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்மேட் பையனோட உதவியோட ஒரு பைக்ல போய் புக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த ஸ்கூல் பையன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு டாக்ஸில பிடிச்சி வீட்டுக்கு போலாமேன்னு பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் இந்த பொண்ணை பார்க்க பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கடத்தி வச்சு பணம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு கடத்தி வச்சிருந்தா பேத்தி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற முயற்சியில பயங்கர அடிபட்டுருது. இதுல பேச்சு மூச்சு இல்லாம பேத்தி விழுந்து கிடக்கு. கடத்தினவங்களும் இதுக்கு மேல கொலைகேசில எல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தகனம் பண்ற இடத்துக்கு போய் பேத்தியோட பாடியை எரிக்க ட்ரை பண்ணும்போது தகனம் பண்ண போறவரும் இந்த பொண்ணுக்கு பல்ஸ் இருக்கிறதையும் பாத்துறாரு. இந்த யூனிஃபார்ம் போட்ட ஸ்கூல்ல இவரோட ஃப்ரெண்டு டிரைவரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த இன்ஃபர்மேஷனை டிரைவருக்கு சொன்னது மட்டும் இல்லாம பாடியை மாத்தி வச்சுட்டு கிட்னாப்பரே ஏமாத்தி வேற பாடியை எரிச்சிடுறாரு. டிரைவர் நேரா தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல உடனே தாத்தா ஆன் தி ஸ்பாட்டுக்கு வந்து பேத்தியை பாக்குறாரு. பேத்தி கோமால இருக்காங்க. தாத்தா அதுக்கப்புறம் பேத்தியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி பழி வாங்குறாரு.